நாமக்கல் மாவட்டம் வீசானம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலுக்குள் சென்று ஒரு தரப்பு மக்கள் வழிபட எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் போலீசாரின் தடுப்பையும் மீறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பரத்குமார். வணக்கம், தகவல்களை வழங்கலாம். நாமக்கல் அருகே வீசானத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் திருவிழா நேற்று மாலை துவங்கியது. இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தரினை சேர்ந்தவர்களும் இந்த கோவிலில் திருவிழா நடத்துவதற்கும் கருவறையின் முன்னே சென்று வழிபாடு நடத்தவும் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். இதற்கு மற்றொரு சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில் இன்று காலை கோவிலின் முன்பு இருந்த அந்த முகூர்த்த காலை ஒரு தரத்தினர் பிடுங்கி கோவில் கிணற்றை எரிந்துவிட்டு திருவிழா தாங்கள் நடத்தப் போவதில்லை எனவும் கூறிவிட்டனர். இதனையடுத்து இந்த பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது. இரு சமூக மக்களிடையே மோதல் உருவாகும் போக்கானது ஏற்பட்டதை அடுத்து நாமக்கல் ASP ஆகாஷ் ஜோஷி தலைமையிலான போலீசார் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் காந்தி தலைமையில் இரு சமூகத்தில் உள்ள முக்கிய நபர்களை அழைத்து அமைதி பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. அதில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் பட்டியலின மக்கள் வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தற்போது வீசானத்தில் உள்ள கோவிலில் அப்பகுதியை சார்ந்த அந்த ஒரு தரப்பினர் முற்றுகையிட்டு போலீசாரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் இந்து சமய அறநிலைத்துறை, வருவாய்த்துறை மற்றும் போலீசார் முன்னிலையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தையாக நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை முடிவும் தோல்வியை தழுவியதால் கோவிலின் பிரகாரத்தில் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் அமர்ந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். இதனையடுத்து அங்கு அதிவிரைவு துடிக்கப்பட்டு அங்கு பகுதியில் இருந்த அந்த ஒரு தரப்பு பொதுமக்களை வெளியேற்றி தற்போது பட்டியலின பொதுமக்கள் கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்ய ஆயுதமாகி வருகிறது. இதனால் இந்த பகுதியில் தற்பொழுது பரபரப்பான சூழலானது ஏற்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.